நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, கூகுள் சர்ச் இன்ஜின பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு அருமையான செட்டிங் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, வழக்கம் போல வீடியோக்கு லைக் குடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர்ல ஒரு டெலகிராம் அக்கவுண்ட் இருக்கு. அதோட லிங்க்க நான் கீழ குடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷன மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, டைரக்ட்டா அங்க கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத். நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமீபத்துல என்ன பண்ணாங்கன்னா, கூகுள் நிறுவனம் தங்களுடைய கூகுள் சர்ச் இன்ஜின்ல டார்க் மோட் அப்படிங்கிற ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்தினாங்க. கூகுள் சர்ச் இன்ஜின்ல ஒரு புதிய செட்டிங் இந்த டார்க் மோட். பட் எல்லாருக்குமே டார்க் மோட் தெரியும். எல்லா அப்ளிகேஷன்லையும் நம்ம பயன்படுத்தியிருப்போம் இந்த டார்க் மோட். அதே நேரத்தில் உங்களுடைய கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணியோ இல்லை உங்களுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணியோ கூகுள் சர்ச் இன்ஜின் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் மோடில் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம டார்க் மோடாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்த போகிறோம் இந்த வீடியோவில். அதே மாதிரி மொபைலில் எப்படி நம்ம டார்க் மோடை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டார்க் மோடை மொபைல் வழியாகவும் கம்ப்யூட்டர் வழியாகவும் எப்படி நம்ம டார்க் மோடாக மாற்றுறது, கூகுளோட சர்ச் பேஜை இப்போ என்ன பண்ணலாம், குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுளோட சர்ச் பேஜில் நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனால் ஏதாவது ஒரு சைட் நம்ம அடிப்போம். அடித்தா பாருங்க இப்போ எல்லாமே டார்க் மோடில் இருக்குது. சர்ச் பேஜும் உங்களுக்கு டார்க் மோடில் இருக்குது. இது எப்படி சாத்தியம்? அதுக்கு நீங்கள் டாப் ரைட்டில் 3 டாட், இதில் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீம், இதில் பாருங்கள் டார்க்னு இருக்கா, இதுக்கு கீழே டார்க்கன் வெப்சைட்ஸ் இருக்கா. ஸோ இதுதாங்க மேட்ரு. நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கூகுளோட சர்ச் பேஜும் உங்களுக்கு டார்க்கனில் இருக்கும். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், டார்க் மோடாக இருந்த பேஜ் சர்ச் பேஜ் லைட் மோடாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் மொபைல் வழியாக நீங்கள் எப்படி டார்க் மோடாக மாற்றுறது, எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் போயிட்டு கூகுளோட சர்ச் பேஜை டார்க் தீமுக்கு நீங்கள் மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? அதுக்கு மொபைல் வழியாகவே நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். சரிங்க, இப்போ இந்த சர்ச் பேஜ் உங்களுக்கு கூகுளோட சர்ச் பேஜ் உங்களுக்கு லைட் மோடில் இருக்குது. அதுவும் மொபைல் வெர்ஷனில் இருக்குது. இதை அப்படியே டெஸ்க்டாப்புக்கு நீங்கள் மாற்றணும். டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் சைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்ச் ரிசல்ட், கூகுளோட சர்ச் ரிசல்ட் பார்த்தீங்களா, டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு நம்ம மாறிடுச்சா. இப்போ நம்ம அப்படி ஜூம் பண்ணுறோம். ஜூம் பண்ணும்போது டாப் ரைட் கார்னரில் பாருங்கள் என்னோட ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் கியர் ஐகான், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டார்க் தீம் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி நீங்கள் பார்க்கலாம். இது ஆஃபில் இருக்குது. ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண உடனே பாருங்கள் இந்த டெஸ்க்டாப் வெர்ஷன் உங்களுக்கு டார்க் தீமுக்கு மாறிடுச்சு. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு டெமோ என்னுடைய மொபைல் வழியாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் கம்ப்யூட்டருக்கு மாறும் போது இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இப்போ கூகுளோட சர்ச் பேஜ் உங்களுக்கு டார்க் தீமுக்கு நீங்கள் மாற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி 2 வழிகளில் நீங்கள் டார்க் மோடை மாற்ற முடியும், பயன்படுத்த முடியும். ஸோ நண்பர்களே, இந்த ஒரு அருமையான வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வழக்கம் போல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கூகுளோட சர்ச் இன்ஜினில் டார்க் மோடை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்தியிருப்பேன். கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.